ஒன் டே ஒன் சம்மில் இன்றைக்கி சிஏ இன்ட்ரெஸ்ட்டில் ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கில் இல்லுஸ்ட்ரேஷன் 1 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங்கிறது ஆக்சுவலாக நம்ம 2 டைப்ஸாக இது பண்ணுவோம். ஒன் இஸ் ட்ரெடிஷ்னல் மெத்தட் அண்ட் இன்னொன்று ஆக்டிவிட்டி பேஸ்ட் காஸ்டிங் மெத்தட். ஸோ இதில் 2 டைப்லேயும் ஒரு கொஷின் இருக்கும், அது ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இங்கே கொஷினில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஏபிசி லிமிடெட்னு சொல்லிட்டு ஒரு மல்டி ப்ராடக்ட் கம்பெனி. இட் ப்ரொடியூசஸ் ஏபிசி அப்படின்ற 3 ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது. இது வந்து ப்ரொடக்ஷன் யூனிட்ஸ். ஸோ ஏங்கிற ப்ராடக்ட்டில் வந்து 4000 யூனிட்ஸும், பிங்கிற ப்ராடக்ட்டில் 3000 அண்ட் சிங்கிற ப்ராடக்ட்டில் 1600. அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸ் பர் யூனிட் பார்த்திங்க அப்படின்னா, டைரக்ட் மெட்டீரியல் 4 kgs, 6 kgs அண்ட் 3 kgs. டைரக்ட் லேபர் வந்து மினிட்ஸில் கொடுத்துருக்காங்க. இது நம்ம இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணிக்கணும். வை பிகாஸஸ் மினிட்ஸில் கொடுத்துருக்கப்போ வந்து ஹவர்ஸில் அது ப்ராப்பராக பார்த்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ 30 minutes, 45 minutes, 60 minutes. ஸோ இது மட்டும்தான் 1 hour. அது கேல்குலேஷன் டைமில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பட்ஜெட்டட் டைரக்டர் லேபர் வாஸ் 10 per hour. இங்கே வந்து 30 minutesன்னு சொல்கிறாங்கன்னா இங்கே 10 per hour. ஸோ ஒரு ஹவருக்கு தான் 10. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம். அந்த பட்ஜெட்டட் மெட்டீரியல் காஸ்ட் வாஸ் 2 per kg. ஸோ இங்கே 4 kg, 6 kg, 3 kgன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் இஸ் 2 per kg. ஓவர் ஹெட்ஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா, டோட்டல் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 99,450 அண்ட் வேர் அப்சர்வ்டு ப்ராடக்ட்ஸ் யூஸிங் த டைரக்ட் லேபர் ஹவர் ரேட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த 99,450 ஸ்ப்ளிட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா, அப்சர்ப்ஷன் காஸ்டிங் சிஸ்டமில் தே ஹவ் ஃபாலோட் இட். இப்போ வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஆக்டிவிட்டி பேஸ்டு மெத்தடில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் வாட் இஸ் த எக்ஸாக்ட் அமௌண்ட். இதில் வந்து அதர் பட்ஜெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸ்ட்ரா ஓவர் ஹெட்ஸ் என்ன நடந்திருக்குன்னா, மெட்டீரியல் ஹேண்ட்லிங் 2900, ஸ்டோரேஜ் காஸ்ட் 31,200, எலக்ட்ரிசிட்டி 39,150. இதோட காஸ்ட் ட்ரைவர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ஹேண்ட்லிங்க்கு வெயிட் ஆஃப் மெட்டீரியல் ஹேண்டில், ஸ்டோரேஜ் காஸ்ட்டுக்கு பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் அண்ட் எலக்ட்ரிசிட்டிக்கு மெஷின் ஆப்ரேஷன்ஸ். ஸோ வந்து இதோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இந்த டேட்டாவில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் கம்ப்ளீஷன் ஆஃப் ப்ராடக்ட்ஸ், பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் 10, 5 and 15. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேட்டிங் 6, 3 and 2. இதை எப்படி வந்து ஃபைன் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட், யூனிட் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட் அப்சார்ப்ஷன் காஸ்டிங் மெத்தடில். அதுக்கப்புறம் ப்ராடக்ட் காஸ்ட் ஏபிசி அப்ரோச்சில். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக் ட்ரெடிஷ்னல் மெத்தடில், அதுக்கப்புறம் ஏபிசி மெத்தடில். அதுக்கப்புறம் நம்ம வந்து கமெண்ட் பண்ணணும். என்ன ரீசன் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட் காஸ்ட்ன்றது 2 approaches, 2 approachஸில் என்னன்னு சொல்லிட்டு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ ட்ரெடிஷ்னல் அப்ரோச் அப்படிங்கிறது டைரெக்டாக நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கறது. ஸோ ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எடுத்துக்கிறோம். அது கொஷின்லேயே இருக்குது. 4,000, 3,000 and 1,600. நம்ம அதை இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறோம். அடுத்தது டைரக்ட் லேபர், அதுவும் கொஷினில் கொடுத்துருக்காங்க. 30 minutes, 45 minutes and 60 minutes. ஸோ நாங்கள் சொன்னாலே அந்த கேல்குலேஷன். ஸோ டைரக்ட் லேபர் ஹவர்ஸ் என்னென்னா, A into B divided by 60 minutes. ஏன்னா நம்ம 1 hourக்கு இந்த டைமிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 minutesக்கு எவ்வளோன்னு ஃபைன் பண்ணணும். ஸோ 40 into 4,000 into 30 divided by 60, 2,000. ஸோ சேம் அமௌண்ட்ஸ் வந்துடும். டோட்டல் 5,850. இது டைரக்ட் லேபர் ஹவர்ஸ்க்கு உண்டான யூனிட்ஸ். இப்போ ஓவர் ஹெட்ஸ் அப்சார்ப்ஷன் எப்படி போடணும் அப்படின்னா, ஓவர் ஹெட்ஸ் கொஸ்டினில் 99,450 அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிச்ச இந்த டோட்டல் அமௌண்ட் வச்சு 99,450 டிவைட் பை 5,580 ஹவர்ஸ் போட்டோம்னா, ஒரு பர் டைரக்ட் லேபர் ஹவர் இஸ் 17. இது ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மெத்தட். ஸோ நம்ம அடுத்தது யூனிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணணும். இது வந்து நம்ம எந்த டைப்பில் வேணாலும் போட்டுக்கலாம். நம்ம ஈஸியாக புக்கில் இருக்க மாதிரி, ஐசிஐ புக்கில் இருக்க மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, டைரக்ட் லேபர் இந்த 5 எப்படி வந்துச்சு அப்படின்னா, நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ 10 per hour, 30 minutesக்கு 5, 1 hourக்கு தான் 10. ஸோ 30 minutes, அதில் ஹாஃப்னா 5. அதுக்கப்புறம் இது 45 minutes. ஸோ 10 per hour, ஸோ 45 minutesக்கு 7.50. அதே மாதிரி 1 hourனால 60. அடுத்தது டைரக்ட் மெட்டீரியல் 2 rupeesன்னு கொடுத்துருக்கோம். 4 into 2, 8, 6 into 2, 12, 3 into 2, 6. ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்போம். இது ரெண்டும் டைரக்ட் காஸ்ட். இப்போ ஓவர் ஹெட்ஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னா, நம்ம இந்த அமௌண்ட்டை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எங்கே இருந்து அப்படின்னா, பேஸ்ட் ஆன் த
டேட்டா இஸ் அவைலபிள். ட்ரெடிஷ்னல் அப்ரோச் மெத்தடில் 17 per டைரக்ட் லேபர் ஹவர்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 17 கொஷின் என்ன மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா பேஸ்ட் ஆன் த லேபர் ஹவர்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே தான் 30/60 ஏன் கொடுக்குறோன்னா 1 ஹவருக்கு இவ்வளோ, ஸோ half an hourக்கு எவ்வளோ அப்படின்ற மாதிரி ஃபைன் பண்ணுறதுக்காக. ஸோ 17 × 45/60 is 12.75. 70 × 60/60 is 17. ஸோ டோட்டலாக 5 + 8 + 8.50 தான் டோட்டல் காஸ்ட்டு. நமக்கு யூனிட்ஸ் வந்து கொஷனில் கொடுத்துருந்தாங்க. 4000 units, 3000 units and 1600 units. ஸோ பேஸ்ட் ஆன் தட் 4000 number of units, 21 × 4000 86,000, 32.5 × 3000 96,750, 33 × 1600 is 52,800. இது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ ஏபிசி மெத்தடில் பார்த்தோம் அப்படின்னா அவங்க எல்லாமே வந்து இனிஷியல்லே முடிஞ்ச அளவுக்கு ஃபைன் பண்ணிடுவாங்க. ஸோ மற்றது வந்து பேஸ்ட் ஆன் த யூனிட் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறது, காஸ்ட் ட்ரைவ் மென்ஷன் பண்ணியிருக்கிறத வச்சு ஸ்ப்ளிட் அப் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மெட்டீரியல் ஹேண்ட்லிங். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த வெயிட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஹேண்டில். ஸ்டோரேஜ் காஸ்ட், நம்பர் ஆஃப் பேச்சஸ் ஆஃப் மெட்டீரியல், எலக்ட்ரிசிட்டி, நம்பர் ஆஃப் மெஷின் ஆப்ரேட்ஸ். ஸோ இதுதான் பேஸ் டீட்டெயிலாக இருக்கும். இந்த அமௌண்ட் பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும் இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் வச்சு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ரொடக்ஷன் யூனிட் போட்டுக்கிறோம் 4000, 3000 and 1600. அடுத்தது மெட்டீரியல் வெயிட் கொஷனில் இருக்கிறது 4, 6, 13. ஸோ 4000 units of quantity, material used is 4. அப்போ டோட்டல் மெட்டீரியல் வெயிட் அப்படின்றது 4000 units into per kg of material used 16,000, 18,000 and 4,800. இந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கணும். இந்த 38,800 வந்து ஹேண்ட்லிங் சார்ஜஸ் 2,900. இதுதான் மெட்டீரியல் ஹேண்ட்லிங்னு கொடுத்துருக்காங்க. பட் we have got 38,800. ஸோ அதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணணும். 2,900 divided by 38,800. ஸோ ஒரு கேஜிக்கு 0.75 per kg. ஸோ இந்த 0.75 ஃபைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம இந்த அமௌண்ட்டை வந்து ஃபைன் பண்ணுறோம். அடுத்தது மெஷின் ஆப்ரேஷன்ஸ் பர் யூனிட். மெஷின் ஆப்ரேஷன்ஸ் பர் யூனிட் இங்கே கொஷனில் வந்து ஃபார் எலக்ட்ரிசிட்டி மெஷின் ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கொஷனில் 6, 3 and 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த அமௌண்ட் இங்கே எடுத்துக்கிறோம் 6, 3 and 2. அதேமாதிரி டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு 24,000, 9,000 and 3,200. இது எந்த பேசிஸில் வந்ததுன்னா 4,000 × 6. நம்ம எப்படி இங்கே மெட்டீரியலுக்கு 4,000 × 4 போட்டோமோ அதே மாதிரி 4,000 units × 6 போடும்போது டோட்டல் ஆப்ரேஷன்ஸ் 3,000 × 3 9,000, 1,600 × 2 3,200, 36,200 டோட்டல். ஸோ இதோட யூனிட்ஸ் பார்த்தீங்கன்னா 39,150 இந்த கொஷனில் மென்ஷன் பண்ணியிருக்குது. ஸோ 39,150 divided by 36,200 which is 1.08 per machine operations. இது வந்து பர் கேஜி, இது மெஷின் ஆப்ரேஷன்ஸ். அடுத்தது ஸ்டோரேஜு, அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10, 5 and 15. ஸோ சேம் வே 10, 5 and 15 டோட்டலாக 13. இது ஏன் வந்து நம்ம இப்படி எடுக்கிறோம் அப்படின்னா ஏன்னா இது வந்து பேட்ச் வைஸ் கொடுத்துருக்கிறதுனால. ஸோ இங்கே வந்து எலக்ட்ரிசிட்டி இஸ் ஸ்டோரேஜ் காஸ்ட் இஸ் 31,200 டிவைடட் பை மொத்த பேட்ச். பிகாஸ் பேட்ச் வைஸ் இதெல்லாமே யூனிட் வைஸு, இது பேட்ச் வைஸு. ஸோ 30 பேட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது 1,040 per பேட்ச். ஒரு பேட்ச்க்கு 1,040 rupees. நம்ம அங்கே வந்து எப்படி போட்டோம், இங்கே வந்து ட்ரெடிஷ்னல் அப்சார்ப்ஷன் மெத்தடில் இதெல்லாமே இந்த டைரக்ட் லேபர் 10 hours 30 minutes 5 இதை எடுத்து போட்டோம். இது வந்து டோட்டலாக இருக்கிற ஓவர் ஹெட்ஸோட அமௌண்ட் எடுத்து அதை பேஸ் பண்ணி அமௌண்ட் கண்டுபிடிச்சி ஸ்ப்ளிட் பண்ணோம். ஆனால் ஆக்டிவிட்டி பேஸில் இந்த டோட்டல் அமௌண்ட் எடுத்துக்கக்கூடாது. நம்ம ஸ்ப்ளிட் ஆகி பட்ஜெட்டட் ஓவர் ஹெட்ஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அந்த பேசிஸில் ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு 5, 7.5 and 10 அதே பேசிஸ் தான். 10 hours × 30/60. இது 7.5 and 10. டைரக்ட் மெட்டீரியல் 4 × 2, 6 × 2 கொஷனில் கொடுத்துருக்கிறதே தான். 3 × 2. இங்கே இது வந்து இங்கே ஸ்ப்ளிட் பண்ணுவோம். மெட்டீரியல் ஹேண்ட்லிங், எலக்ட்ரிசிட்டி அண்ட் ஸ்டோரேஜ் நம்ம இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். which is 0.75 per kg, 1.08 per ஆப்ரேஷன் மிஷின், 1,040 per batch. ஸோ நமக்கு எவ்வளோ யூனிட்ஸ் 4 kgs. ஸோ 0.75 × 4, 0.75 × 6, 0.75 × 3. எலக்ட்ரிசிட்டி எதை பேஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணுவோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் மிஷின் ஆப்ரேஷன் 6 × 3 × 2. ஸோ
6 into 3 into 2 அந்த 1.08 நம்ம ஆன்சர் ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது இன்ட்டு 6 ஆன்சர் போட்டுக்கணும். அடுத்து ஸ்டோரேஜ் வந்து பேட்ச் வைஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது நம்ம எப்படி ஃபைன் பண்ணோம் அப்படின்னா 1040 நம்ம ஃபைன் பண்ணி வச்சுருக்கிறது டோட்டல் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ்ட் இஸ் 4000 இன்டூ இந்த 10ன்ற அமௌண்ட் எங்கேருந்து வந்தது அப்படின்னா இதுதான் அந்த 10 பேட்சஸ் ஆஃப் மெட்டீரியல் 10, 5 and 15. ஸோ நம்ம வந்து இது ஒரு பேட்ச்க்கு கண்டுபிடிச்சோம். we have to find for 4000 units. So 10,000 divided by 1040 divided by 4000 into 10 is 2.60. அதே மாதிரி இது 3000 units 500 amount, இது 1600 units 1500 amount. So now 5 plus 8 plus 3 plus 6.49 plus 2.60 is 25.09. ஆனால் நம்ம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் எவ்வளோ ஃபைன் பண்ணோம்? இட்ஸ் ஜஸ்ட் 21.50. ஸோ டோட்டலாக ஓவர் ஹெட்ஸ் வந்து மொத்தமாக போடுறதுக்கும் என்ன எக்ஸாக்டாக ஆச்சோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸ் இதுதான். அதனால தான் ஏபிசி மெத்தட் ஃபாலோ பண்ணோம் அப்படின்றது சொல்லுவாங்க. ஸோ நவ் இன்டூ திஸ் அமௌண்ட் வில் பி 1030, 3000 இன்டூ 1600 வந்து 48,256. ஸோ அதோட கமெண்ட் வந்து நம்ம நார்மலாக என்ன கமெண்ட் நம்ம இப்போ பார்த்ததுல என்ன ஃபீல் பண்ணியிருக்கோமோ அதை இங்கே கொடுத்துருப்பாங்க. The difference in the total cost in the two system is due to the difference in the overheads. நமக்கு அது தெரிஞ்சிச்சு. So the activity based appears to be more precise.